Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லி இல்லஸ்ட்ரேட்டர் மூலமா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலுக்கு போயிட்டு நியூ டாக்குமெண்ட்ல வந்து A4 இல்ல வந்து பிரிண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு சைஸில் வந்து A4 செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். இந்த மாதிரி வரும் டாக்குமெண்ட். இப்போ வந்து ஜூம் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். டாக்குமெண்ட்டை ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கொள்ளும். ரைட், உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்றதுக்கு. ரைட், இப்போ இங்கே தான் அந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணுற நேரம் நம்ம இந்த டூவில் செலக்ட் பண்ணணும்னா எலிப்ஸ் டூவில் செலக்ட் பண்ணுறேன். எலிப்ஸ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வட்டத்தை வரைகிறேன். இப்படி இதில் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கொள்ளாமல் வரைகிறேன் சும்மா. இப்போ இந்த மாதிரி வரப்போகுது உங்களுக்கு வட்டம். ரைட், வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் போய்ட்டு ஃபில் கலரில் போய்ட்டு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுக்க போகிறேன். ரைட், கொடுத்துட்டேன். ரைட், இப்போ இதில் ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கொள்வோம். மேலே ஒரு மூடிக்கு. அப்போ இதை அப்படியே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா ஒரு காப்பி ஒன்று வரும். ஆல்ட் வந்து ஒரு காப்பி. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கிட்டாவது நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை காப்பி ஒன்று இல்லஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் ஆகும். அப்படி தான் இதில் க்ரியேட் பண்ணேன். இப்போ இதை கொண்டாந்து இப்படி வச்சுட்டு இதோட சைஸை வந்து குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஷிஃப்ட் கீயும் ஆல்ட் கீயும் உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குறைச்சிங்கன்னா இந்த மாதிரி குறைப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ரைட், இந்த மாதிரி சிம்ட இது ஒன்று செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி. ரைட், இப்படி செஞ்சு கொள்ளலாம். இதில் வந்து உங்களோட ஸ்ட்ரோக் கலரை வேணால் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கலர் இந்த மாதிரி கூட்டிக்கொள்ளலாம். இதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிக்கொள்ளலாம். ரைட், இந்த மாதிரி சின்ன ஒரு முட்டி ஒன்று இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் உங்களோட இல்லஸ்ட்ரேட்டர் மூலியமாக. ரைட், அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த விஷயம் இதை வந்து அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் பெருசாக்கி கொள்ளுங்களேன். இந்த மாதிரிக்கு இது வந்து நீங்கள் எவ்வளோ தான் பெருசாக்கினாவும் சின்னதாக வரைஞ்சி எவ்வளோ தான் பெருசாகினாவும் ஒரிஜினல் குவாலிட்டி வந்து மாறாது இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில். ஏன்னா இது வந்து வெக்டர் பேஸ். ரைட், ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரை அது ஃபிக்சல் பேஸ். நீங்கள் சின்னதாக்கிட்டு பெருசாக்குனீங்கன்னா அதோட குவாலிட்டி மாறும். இதில் வந்து எவ்வளோ தான் நீங்கள் சின்னதாக வரைஞ்சிட்டு பெருசாக்கினாவும் குவாலிட்டிஸ் மாறாது. ரைட், அதுதான் இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜஸ். ரைட், இப்போ அடுத்த ஆப்ஜெக்ட் ஒன்று வரையணும் பாருங்கள். ஒரு கப் ஒன்று வரைய போகிறேன். கப் ஒன்று வரைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எலிப்ஸ் டூல் இழுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டத்தை ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி வரைகிறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே வரைவோம். வரைஞ்சி இந்த மாதிரி வந்துடுது. வந்தோடனே எனக்கு இதில் பாதி வட்டம் தான் வேணும். எனக்கு மிச்ச வட்டம் எனக்கு தேவையில்லை. அப்போ பாதி வட்டத்தை எப்படி எடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த வட்டத்தை என்ன பண்ணணும், கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறது? கட் பண்ணுறதுக்கே பாருங்கள் ஒரு பகுதி இல்லஸ்ட்ரேட்டரில் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி வடிவத்தில், இங்கே பாருங்கள் ரேசர் வடிவத்தில் தான் இருக்கும். சில நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணுற நேரம் இல்லை இல்லஸ்ட்ரேட்டர் இதில் வந்து இரேசர் டூல்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுவது மூலியமாக அதுக்கு பாருங்கள் 3 இருக்குது. இரேசர் டூல், இந்த டூல், இது வந்து நைஃப் டூல்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் இதை எடுங்க. இதை எடுத்துகிட்டு சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே கட் பண்ணுறேன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. என்னது, ஆங்கர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்க்கு சொல்கிறது நம்ம ஆங்கர் பாயிண்ட்ஸ் சொல்லி இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு வடிவத்தை நம்ம மாற்றுறதுக்கு உபயோகிக்கப்படுறது தான் இந்த ஆங்கர் பாயிண்ட். ரைட், இப்போ இந்த கட் பண்ணணுன்னாவும் நம்ம என்ன அதை பாதியில் தான் கட் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள் இங்கே தான் அந்த பாதி தொடங்குது, இதில் தான் முடியுது. இதுதான் பாதி வட்டத்தோட பாதி இது தான். அப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். சரியாக அந்த இடத்துல ஒரு கிளிக் பார்த்தீங்கன்னா நீ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு சரியாக அதுக்கு விளங்கிடுச்சு. இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். சரியாக அந்த இடத்த கணக்காக பார்த்து கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி கிளிக் பண்ணாது. இப்படி 2 கிளிக் பண்ணோடனே பாருங்க ஒரு அதை கட் பண்ண போகிறோன்னு சொல்லி சரியாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒயிட் மார்க் மாதிரி ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் போய்ட்டு மூவ் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த துண்டா இந்த துண்டு உங்களுக்கு வேணும், இதா பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் வந்து பகுதிகள் 2 வந்துருச்சு. துண்டை நான் கட் பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணியாச்சு. டிலீட் கீ உங்களுக்கு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகிடும். சிம்பிள், வெரி சிம்பிளுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பட்டன் வரைகிறேன். கப்புக்கு வரைஞ்சி இதில் வந்து இப்படி பொறுத்துனா இந்த மாதிரி வந்துடும் கப். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் சின்னதாக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாம்.
இப்போ இதை வந்து கலரை வந்து நான் மாற்றுறேன். ஒரு ரெட் மாதிரி இப்படி கொடுத்துக்கொள்வோம். கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலருக்கு மாற்றிக்கொள்வோம். ஒரு ரெட்டுக்கு மாற்றிக்கொள்வோம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் ஒயிட்டாக கொடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக. ரைட். இப்போ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு கப் வந்துருச்சு. இப்போ இந்த கப்புக்கு ஒரு புடி ஒன்று போடணுன்னா அதுக்கும் வந்து இந்த எலிப்ஸ் டூலுக்கு போயிட்டு சும்மா அப்படியே வட்டம் ஒன்று வரைங்க. வரைஞ்சிட்டு இதை கொண்டாந்து இதில் கொடுத்து எப்படி பொறுத்துனா எப்படி தான் வரும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அரேஞ்ச் சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா பின்னுக்கு வந்துடும். பின்னுக்கு வந்து அந்த மாதிரி புடி வந்துடும். இதை நீங்கள் சின்னதாக்கணும்னு விரும்புனீங்கன்னா எப்படி சின்னதாக்குறது, ஷிஃப்ட்டையும் ஆல் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து சின்னதாக்குனா இந்த மாதிரி சின்னதாகும். இதை கொண்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்துங்க இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும் இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி. இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.